ஆக்ஷன் ரியாக்ஷன் இமீடியட்டாக இருக்கும், அதை உணரணும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி வண்டியில் ஏறி இருப்பீங்களா? மேடை இருந்தால் மைக் இருந்தால் எதை வேணால் பேசலாம், பேசிட முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இந்த இடத்துல இல்லை, பேச முடியாது. இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் அதை உணரலைன்னா நீங்கள் போகக்கூடிய இந்த 6-7 மணி நேரம் பயணம் உங்களை உணர்த்தும். Book your next holiday at Grand Royal Tours. Give a missed call and get your free VIP pass 9087200111. Ready to eat non-veg delicacies from Prabandham by Choran Mess. அவங்க வீடியோ போட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கே போய் நிற்கிறேன்னா, உங்கள் மகனா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களுடைய அண்ணனா, தம்பியா, உங்களுடைய மாமனா அந்த இடத்துல நிற்கக்கூடிய இன்னைக்கு ஒருவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கீங்க? உங்க மகள்கிட்ட சொல்லுங்க, உதயநிதி பேசின பேச்சை போட்டு காட்டுவதற்கு தயாரா இருக்கிறாரா? கண்ணியத்தோட நடந்துக்கணும். ஃபேனில் ஏறினதுக்கப்புறம் இதை ஒரு காமெடியாக பார்க்குறேன். காமெடியாக நீங்கள் எதை பார்ப்பீங்க? உங்கள் அப்பா தோத்ததையே நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஜென்சி கிட்ஸை ஆரம்பிச்சுட்டா திமுகவை மீட்டு எடுத்துடலாமா? உதயநிதி எங்கே போய் நின்னாரு? என்னத்தை கிழிச்சாரு மக்களுக்காக? அதை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஒரு பெண்ணியத்தை கண்ணிய குறைவாக பேசக்கூடிய இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை நான் ரசிக்கிறேன்னு சொன்னவர் தான் நீங்கள். அறிவே இல்லாத ஒரு கூட்டம் அறிவு திருவிழா நடத்தி இருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இது. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். உதயநிதி அவர்களுடைய கைது, அவர் பேசிய பேச்சுகள், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுப்பு மிக்க ஒரு இடத்துல இருந்தவர் இன்னைக்கு எதிர்க்கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், கடந்த காலங்களில் துணை முதல்வராக பதவி வகித்தவர், அவருடைய அப்பா முதல்வராக இருந்திருக்கிறாரு, தாத்தா முதல்வராக இருந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. 60 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க. அந்த வாழையடி வாழை முறை தவறாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி கண்ணியம் மிகுந்ததாக இருக்கணுன்றது தான் இங்கே முதல் வைக்கக்கூடிய ஒரு இது. அப்போது அந்த கண்ணியத்தை கடந்துட்டீங்க அப்படின்னும் போது, நீங்கள் கடக்குறீங்கன்னும் போது உங்களுடைய தொண்டர்கள் எப்படி ஆவாங்க இல்லையா? அப்போது மேடை இருந்தால் மைக் இருந்தால் எதை வேணால் பேசலாம், பேசிட முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அந்த இடத்துல இல்லை, பேச முடியாது. எல்லாத்துக்குமே இங்கே கட்டுப்பாடு இருக்குது. காலையில் 12 மணிக்கு முன்னாடி மது கடைகள் திறக்கப்படாதுன்னா எந்த வெளியிலையும் கள்ளச்சந்தையிலும் விற்கப்படாது. அது இன்றைக்கி கட்டுப்பாடு. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தவற விட்டதை அவர் கட்டுப்படுத்துகிறார். அதே மாதிரி எல்லாருடைய பேச்சுக்களுக்குமே கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் உணரணுன்றார். அது எந்த விதமான அதிகாரமாக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்கிறார். ஓகே, சட்டம் இன்னைக்கு அதுதான் சொல்லுது. உங்களுக்கு பிணை கொடுத்தா நீங்கள் வாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் அதை உணரலைன்னா நீங்கள் போகக்கூடிய இந்த 6-7 மணி நேரம் பயணம் உங்களை உணர்த்தும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி வண்டியில் ஏறி இருப்பீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ ஒரு பெண்ணியத்தை கண்ணிய குறைவாக பேசக்கூடிய இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை நான் ரசிக்கிறேன்னு சொன்னவர் தான் நீங்கள் இல்லையா? பொன்முடிக்கு என்ன நிலை? கடந்த காலங்களில் உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டினுடைய நிலை என்ன? எந்த பொறுப்புலையும் இல்லை. அமைச்சரவை பதவி பிடுங்கப்பட்டது. அதெல்லாம் பறித்து தானே உட்கார வச்சிங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் பேசின வார்த்தைக்கு உடனே உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து வரிசையிலேருந்து உங்களை இறக்கியிருக்கணும்ல. அப்போ திமுகவில் எல்லாருமே இதே மாதிரி தான் பேசுவீங்களா? நாடாவை அவிழ்த்து பார்த்தா தெரியும்னு கலைஞர் பேசினதுக்கு பிறகு மோடிக்கும் இவருக்கும் இந்த மாதிரி கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்சியை தான் சொன்னோன்னு ஸ்டாலின் சொன்னது போல் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டு தென்னை பக்கத்து வீட்டில் இது கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு ராசா எழுத. யார் கண்ணியத்தோடு பேசுகிறீங்க உங்களுடைய கட்சியில் சொல்லுங்கன்ற. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஒரு பேச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேச்சு. எந்த பட்டறையில் படிச்சிங்க நீங்கள்? பெரியாரியத்தை என்ன உள்வாங்கியிருக்கீங்க? அந்த கேள்வி எழும்புது இல்லை? அப்போ நீங்கள் யாருக்கானவர்களாக இருக்கிறீங்க? இப்போ கூட அவர் கைதானதுக்கப்புறம் வேனில் ஏறினதுக்கப்புறம் இதை ஒரு காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் என்னுடைய பல காணொளிகள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அறிவே இல்லாத ஒரு கூட்டம் என்ன அறிவு திருவிழா நடத்தியிருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இது. ஒன்று, நான் பேசியது எந்த தவறும் இல்லை, இது ஒரு அடக்குமுறையை கையாளுது இந்த அரசு அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் பதிவு பண்ணணும். இல்லை, நான் பேசியது தவறான வார்த்தை தான், அதுக்கான வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பதிவு செய்யணும் இல்லையா? இங்கே ஒரு பேச்சை பேசிட்டு கர்நாடகத்தில் போய் 1 லட்ச ரூபாய் அபராதம் கட்டிட்டு வந்தீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கட்டினீங்களா இல்லையா? நீங்கள் ஒன்றும் வாழேந்திய வீர சிவாஜி இல்லை வரலாறு. என்ன, நீங்கள் புலியோட சண்டை போட்ட பூலித்தேவனுடைய பரம்பரை இல்லை. நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதான் உங்களோட சீனியர் நான். தனிப்பட்ட முறையில் அரசியல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க?
ஸ்டாலினுடைய மகனா கலைஞருடைய பேரனா பண்ணாததை நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது கூட, பேட்டியில் கொடுக்கும்போது கூட, அவரை கைது பண்ணி நீங்கள் இளைய கலைஞராக ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, கைது பண்ணவுடனே இளைய கலைஞர் ஆகிட்டுவார். மேடையில் உட்காந்துருக்கும்போது பெரியாரனுடைய பேரனாக மாறிடுவார். இந்த பக்கம் பார்த்தோன்னா அடுத்த முதல்வராக உதயநிதியை ஆக்கிடணுன்னுவாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு கற்பனை மாயை உலகத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கொள்கை இல்லாமல், கோட்பாடுகள் இல்லாமல், சாராயத்தையும் காசையும் வச்சு ஆட்சிக்கு வந்துடலான்ற மிகப்பெரிய ஒரு பகல் கனவை, ஒரு காணல் நீரை கங்கை நீராக நினச்சிக்கிட்டாங்க இவங்களே. அது காணல் நீர், இந்த கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது காணாமல் போய்டுன்ற அறிவு இல்லை இவங்களுக்கெல்லாம். இந்த அறிவை இழந்த கூட்டம் வந்து இப்படி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. புத்தகத்தில் நீங்கள் வந்து அறிவு திருவிழா நடத்திட்டீங்கன்னா, அல்லூர் கோட்டத்தில் நடத்திட்டா வள்ளுவர் எழுதின அத்தனை 1333 குறளின்படி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தமா? யார் என்ன சொல்கிறானோ அதை எப்படி ஏற்றுக்கணுமோ அப்படி தான் ஏற்றுக்கணும்னு அதே வள்ளுவம் சொல்லுது. எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அது நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கலையே மக்கள். மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் திரும்பவும் முதல்வராக வந்திருக்கணுமே. பெண்ணியத்துக்கான ஆட்சி தான் நடக்குது, பெண்ணியை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோன்னா இல்லாதது மொத்தமும் இங்கே தான் இருக்குது. 25-30 ஆண்டுகள் நீங்கள் ஒரு சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதையை அடைச்சி வச்சுருந்தீங்க. இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? அதை யார் வந்ததுக்கப்புறம் திறந்து விடுறாரு? ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுது. 30 ஆண்டுகள் போகாத ஊருக்கு பஸ்ஸு போகுது. எந்த சமூக நீதியினுடைய அடிப்படையில்? கண்ணியத்தை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் பேசுவதற்கான ஒரு என்ன சொல்லுது, அதற்கான ஒரு அறிவு வந்து அவர்களுக்கு இல்லை. கண்ணியத்தையும் சமூக நீதியும் பேசுவதற்கான இவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாம் கிடையாது. எதை வேணால் பேசுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகக்காரர் அன்றைக்கி ஒரு கொள்கையினுடைய கோட்பாடு உறுதி இருந்தது, ஒரு திறன் இருந்தது. எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் என்ன போராட்டம் சொல்லுங்கள்? என்ன போராட்டம்? எனக்கு எத்தனை மிரட்டல்கள், உருட்டல்கள், எனக்கு என்னெல்லாம் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். நான் பின்வாங்கலையே. திமுகன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நீங்கள் நின்னீங்க. ஜலீல் எந்த அடையாளத்தோடு நின்னா? இன்றைக்கி தான் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு அடையாளம். தனிநபராக தானே நின்றுருக்கான். உதயநிதி எங்கே போய் நின்னார்? என்னத்தை கிழிச்சார் மக்களுக்காக? அதை சொல்லுங்கள். நான் ஏற்றுக்கிறேன், உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு சாராயத்தை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே, ஒரு கஞ்சா பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியலையே, அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கையூட்டுகளை கட்டுப்படுத்த முடியலையே. என்ன திறன்மிக்க ஆட்சியும் அதிகாரத்தையும் பண்ணிட்டீங்க? நீங்கள் இருக்கும்போது தான் அத்தனை குற்றச்சாட்டுகளும் வந்தது. பிரிகேட்டை பற்றின பார்வை என்ன உங்கள்கிட்ட? அரசு அலுவலகங்கள் நடந்த ஊழலை பற்றின பார்வை என்ன? அப்போ இதெல்லாம் காமெடியாக தானே தெரியும் உதயநிதிக்கு. இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு சட்டசபை கூட போகிற நேரத்தில், பட்ஜெட் தாக்க போகிற நேரத்தில் அவசரமாக இந்த கைது நடவடிக்கை ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு ஒரு மாதம் கழித்து பண்ணிக்கலாமா? இல்லை அடுத்த வருஷம் பண்ணிக்கலாமா? 2027 பண்ணிக்கலாமா? நீங்கள் சாவகாசமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. இது அண்ணனுடைய ஆட்சி, உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுடைய ஆட்சி இல்லை இங்கே. என்ன உங்கள் கனவை சொல்லுங்கன்னு வாங்கி கொண்டு போய் கூவத்தில் போட்டுட்டு போகிற வேலை இங்கே இல்லை. அவங்க வீடியோ போட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கே போய் நிற்கிறேன்னா, உங்கள் மகனா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களுடைய அண்ணனா, தம்பியா, உங்களுடைய மாமனா அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய இன்றைக்கி ஒருவருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்ஷன் ரியாக்ஷன் இமீடியட்டாக இருக்கும். அதை உணரணும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் இது நிலைன்றதை அடுத்தவர்கள் பேசணும். இவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நிலையை தாண்டி பேசினாலும் அதுதான் எனக்கும் நிலை. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்கிறாரு, உடனடியாக அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படுறாரு, கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அப்போ கட்சி எங்கேருந்து ஆரம்பிக்குது? தங்கிட்ட இருந்து இருக்குது. ஐயா அப்துல் கலாம் என்ன சொன்னார்? மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும்னு சொன்னார், நம்மிலிருந்து தொடங்கட்டும்னு சொன்னார். எங்கேருந்து தொடங்கியிருக்கு? கட்சியை கட்டமைக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கா? பூத்துக்கு ஆள் இருக்கா? எந்த பூத்துக்கு ஆள் போடுவீங்க? உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறிடுமா? எப்படி 234 தொகுதியிலையும் ஆட்கள் போட்டுருவீங்களா? தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறை 60-70 ஆண்டுகள் பொய்யையும் புரட்டையும் சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தவர்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றை மாற்றி காட்டின ஒரு தலைவனாக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிற 2 வருஷத்தில் என்ன போய் கிழிச்சிட்டிங்க? போங்க. காமெடியாக நீங்கள் எதை பார்ப்பீங்க? உங்கள் அப்பா தோத்ததையே நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஜென்சி கிட்ஸை ஆரம்பிச்சுட்டா திமுகவை மீட்டு எடுத்துடலாமா? 35% மக்கள் உங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க, 65% மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஏற்றுக்கிறான். 24 கட்சியோட 25 கட்சியோட கூட்டணி, 25-26 பேர் நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு சதவீதம் வாக்குகள் இருக்குமா இருக்காதா? நீங்கள் கூட்டணி எத்தனை கட்சியோட வச்சுருந்தீங்க? அவங்களுக்குலாம் 1% ஒரு வாக்குகள் இருக்கும்ல.
அப்போ அந்த 24% கழிச்சா உங்களுக்கு எத்தனை சதவீதம்? 6%. அப்படி தானே? அப்போ 94% மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு ஏற்றுக்கலாமா? முக்கியமாக இப்போ கூட ஒரு சில பேர் என்ன சொல்கிறதுனா, ஒரு பக்கம் விஜய் சாரோட ஆட்சியில் வந்து பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் போய் கேட்குறாங்க பேட்டியில், இப்போ கைதாகும்போது நாளைக்கு சட்டசபை கூடுற நேரத்தில் இப்படி கைது பண்ணுறாங்களா, எல்லாம் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன பயம்? ஸோ வந்து நோ காம்ப்ரமைஸ் பயம். இல்லை, நான் என்ன திருப்பியும் சொல்கிறேன், என்ன பயம் இருக்கும்? உதயநிதி தெளிவுபடுத்தட்டும். என்ன பயம் இருக்குது? எதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது? இபியில் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்றதை நினச்சி சொல்ல வேண்டியது இருக்கா? கல்குவாரிகளில் வந்து இத்தனை ஊழல் நடந்திருக்குது, என்ன அனுமதியை மீறி திருடப்பட்டிருக்குது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, அதை நினச்சா? உங்களை போல பத்திரிகையாளர்கள் கடந்த காலங்களில் அங்கே போகும்போது தாக்கப்பட்டார, அதை நினச்சி பயமா? வெளி மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருந்த கனிமங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு 3 மாதங்களுக்கு குறைஞ்சபட்சம் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு தடையாணை போடப்பட்டிருக்காங்களே, அதை நினச்சி பயமா? எதை நினச்சி பயப்படுறாரு? விவசாயிகளுக்காக நான் இங்கேருந்து போவேன், கர்நாடகத்துக்கு போய் சந்திப்பேன்னு வெளிப்படையாக அறிவிப்பு விட்ட உடனே எல்லாம் எதுக்கு போவேன்னு சொன்னீங்க? உங்களை மாதிரி கோலைன்னு நினச்சிக்கிட்டீங்களா அவரை? எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் எதிர்கொண்டு வரவர் தான். எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு நெஞ்சை பொழந்துக்கிட்டுலாம் கிடக்கல. சிபிஐக்கு தன்னந்தனியாக போய் விசாரணையை நடத்திட்டு என்ன எந்த வழக்குகளோ சொன்னப்போ அத்தனை முறையுமே கைது, அங்கே அத்தனை முறையுமே ஆஜராக இருக்கிறாரு. வெளியில் வரும்போது எப்படி வந்தாருன்னு கவனிச்சிங்களா? எது பயன்றீங்க? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு போலீஸ் உன்னை கூப்பிடும்போது இத்தனை தொடர் நடுக்கம் எதுக்கு? எதை நினச்சி நீங்கள் சொல்ல போகிறீங்க? பிரிக்கெட்டில் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நேருவும் பிரியாவும் சேர்ந்து இப்போ நகராட்சி துறையில் கொள்ளை அடிக்கலை, இந்து அறநிலைத்துறையினுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாக இருக்குது, தம்பி என்னுடைய சகோதரன் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ் வந்து இன்றைக்கி 60லேருந்து எடுக்கிறார் டேட்டாஸை. 66 ஆண்டுகள் எந்தெந்த கோவில் நிலங்கள்லாம் பட்டாவாக மாற்றப்பட்டிருக்குது எல்லாத்தையுமே எடுக்கிறார். இதுக்கு யாருக்கு தொடர்பு இருக்கும்? தாவேக்காரங்களுக்கு தொடர்பு இருக்குமா? யாருக்கு தொடர்பு இருக்கும்? மக்களை ஆண்டதும் அழித்ததும் நீங்கள் தான், ஆளுகின்றன்ற பேரில் மக்கள் இது மொத்தமாக சுருட்டி வாயில் போட்டுக்கிட்டு போனது நீங்கள் தான். இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலன்னா பிரிக்கெட் நிறுவனம் அதை ஏப்ப விட்டுட்டு போயிருக்கோம். அப்போ தடுத்த நிறுத்தப்படுது இல்லை, போடப்பட்ட அத்தனை டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய சகோதரி தொழில்துறையினுடைய அமைச்சர் கீர்த்தனா எல்லா டெண்டரையும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்ஆர்என்சியில் போடப்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்படுது. எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டெண்டர்களும் ரத்து செய்யப்படுது. இப்போ வந்து இந்த சட்டசபை பற்றி பேசும்போது நாளைக்கு பட்ஜெட் தாக்கல். ஸோ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ கைதாகிட்டாங்க. ஸோ நாளைக்கு அமளியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைய சட்டசபை எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாத்தையுமே 60-70 ஆண்டுகள் வரலாற்றில் அத்தனையுமே மாற்றி காட்டினவர் அவர் தான். அத்தனையும் நேரலையில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அமளியில் ஈடுபட்டால் உங்கள் தலைவர் பண்ணது புனிதம்னு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் சொல்லட்டும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் வராங்கல்ல, இன்றைக்கி திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, உங்கள் மனைவி மக்கள் சொல்லுவாங்களா? உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள். வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகள்கிட்ட உதயநிதி பேசின பேச்சை போட்டு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறாரா? கண்ணியத்தோடு நடந்துக்கணும். சட்டசபையில் அமளியில் ஈடுபட்டுட்டா இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. நீங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அத்தனை நேரலையில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? திமுகவனுடைய கூட்டம் அண்ணா அறிவாலயம்னு நினச்சிட்டிங்களா? அமளியில் ஈடுபட்டால் தூக்கி வெளியில் போட்டுட்டு போகிறாங்க. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கா இல்லையா? அதுக்குட்பட்டு தான் நீங்கள் நடக்க முடியும். சட்டமன்றத்தை அவர் வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னை பேசலை நான் பேசும்போது ஓடுறாங்க, நான் வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு முறையீடு பண்ணலான் இருந்தேன், அந்த கதவுகளெல்லாம் பூட்டலாமா, நீங்கள் பூட்டிடுங்க, நான் அவங்க உட்காந்து கேட்பாங்களேன்னு. உடனே நீ சட்டமன்றத்தை பூட்டிடுவியா, அதை பண்ணிவிடுவியா, இதை பண்ணிவிடுவியான்னு என்ன பண்ணிடுங்க? ஓகே, இப்போ இந்த கைது நடவடிக்கையில் கூட ஒரு விஷயம் திமுக தரப்பில் இருந்து கூறப்பட்டது, உச்சநீதிமன்றம் வந்து 12 மணிக்கு மேலே அப்படிங்கிற ஒரு டைம் கொடுக்கும்போது அவசரமாக நம்ம அந்த ஆரம்பத்தில் பேசின அந்த அவசரமான கைது, அது ஏன் உச்சநீதிமன்றத்தோட இதை மீறுறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, உங்களுக்கு கைது பண்ண நேரம்னு ஒன்று இருக்குல்ல, காவல்துறை வரக்கூடாது போகக்கூடாதுன்னெலாம் இருக்குதா? இல்லை, இப்போ உச்சநீதிமன்றம் வந்து 12 மணி உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி சொல்லுங்கள், கொலை பண்ணுறாங்கப்பான்னு சொல்லுங்கள். ஓகே, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது அது காமெடியாக தானே நீங்கள் பார்க்குறீங்க, சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. காமெடியாக நினச்சிட்டு போங்க. நீங்கள் சீரியஸ் ஆகலைல்ல, எதுக்கு இவ்வளோ சீரியஸாக, எதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம்?
நீங்கள் சீரியஸ் ஆனீங்க, இது வந்து அநாகரிகமானது, இது வந்து வன்மமானது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்திருக்குது, இது பழிவாங்கும் படலமாக இருக்குது, இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைங்க மிஸ்டர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இதனால் வந்து இப்போ போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குன்னு. சென்னையில் நான் சுற்றி வந்துட்டு இருக்கேன், எங்கேயும் போராட்டம் நடந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே. இப்போ கூட திமுக காரர்கள் வந்து இந்த கைதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியலாக மாற்றுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாத்தையுமே அப்படி தான் நினைப்பாங்க. ஞானசேகரன் கைதாகும் போது என்ன நடந்தாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது? மாசு போயிட்டு அவர் வீட்டில் பிரியாணி திங்கலன்னு வந்துச்சா? மாசு கூடவே அந்த பையன் சுத்தலன்னு வந்துச்சா? மறுத்தாரா? எதுக்கு கடைசி நேரங்களில் மாசு ஓரம் கட்டப்பட்டார்? எல்லா பத்திரிகைகளும் செய்திகளும் வெளியிட்டது இல்லை. ஏன் உங்களால் சொல்ல முடியல? ஜாஃபர் சாதிக்கு யார் ஜாஃபர் சாதிக்கு? இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல போயிட்டு நீட்டுக்கு எதிராக உட்காந்துக்கிட்டு, அன்றைக்கி அண்ணன் அமீர் பேசலை. ஏன் பேசலை? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன் ரஞ்சித் பேசலை? இதே இப்போ இங்கே இந்த வேளச்சேரி பகுதியில் தானே வந்து ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எங்கேருந்து வந்து இந்த தைரியமும் அதிகாரமும்? யார் கொடுத்தது? உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டால் எதை வேணால் பண்ணலான்றதா? அதை தான் சாம்பிள் காட்டினார். உடனடியாக கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டு ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி உச்சபட்சமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கும் அதுதான் நிலை. என் கட்சியினுடைய அடிப்பட்ட தொண்டராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு பாடினாரா? சொன்னாரா? அந்த வரிகளை மேற்கோள் காட்டினாரா? இன்றைக்கி விடலை. அவர் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணியத்தோட அரசியல் நாகரிகமாக பண்ணுங்கள். அண்ணாவை தானே மேற்கோள் காட்டுறீங்க, அண்ணாவனுடைய கோட்பாடுகளை தானே பேசுகிறீங்க. அண்ணாவனுடைய அரசியல் எங்கே இருந்திருக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ தஞ்சாவூர் அழைத்து செல்வது ஏன்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த கைது பண்ணி உங்களை குண்டாசுலலாம் போட்டுற மாட்டாங்க. என்ன நடக்கணும் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு கர்நாடகாத்துக்கு போனால் தண்ணி வந்துடும் அத்தனை பேருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? அத்தனை பேருக்குமே தெரியும்ல. அதுக்காக தானே போகக்கூடாது. நீங்கள் ஃபோனில் பார்த்துடலாம், ஆப்பில் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் போகிறாரு. இவர் வந்து அங்கே மழை பெய்ய போகுது, அப்போ அந்த அணையில் வந்து போதுமான நீரை வந்து தேக்க முடியாது, அதுக்கு மேலே வெளியிட்டு தான் ஆகணும், அப்போ இவ்வளோ தண்ணி வந்துடும். இன்றைக்கி உட்காந்து இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய திமுகவனுடைய அடிவருடிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது தஞ்சாவூரில் கூட்டம் நடத்தும்போது உங்களுக்கு தெரியாதா? அந்த ஹேண்ட்ரைடு ஒர்க் ஆகலையா? அந்த ஆப் வேலை செய்யலையா? அப்போ மக்களை யார் மடைமாற்றம் செய்வது? மக்களை யார் ஏமாற்றுவது? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, உதயநிதி அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா? இங்கே வருவாரா? இது வந்து ஒரு மேடை பேச்சு தான், அநாகரிக பேச்சு தான். நிச்சயமாக பெயிலெலாம் கிடைக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதுதான் இப்போ நான் சொல்லுவேன்னா அதெல்லாம் விட முடியாது, அவரை கொண்டு போய் ஒரு வருஷம் உள்ளே போட்டுருவாங்க, ஒரு மாதம் உள்ளே போட்டுருவாங்க, அந்த மாதிரியா? இல்லையே. அந்த நீதிபதி திமுக சார்ந்து எது போனாலும் என்ன பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். கடந்த கால வரலாறுகளும் இருக்குது. உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கும். உங்களை பற்றி தெரிஞ்சவன் நீங்கள் யார், எங்கே அடித்தா எங்கே வலிக்கும், உங்களுக்கு எப்படி அழுவீங்க, எப்படி அழுகிற மாதிரி நடிப்பீங்க. குட்கா அன்னைக்கு தூக்கிட்டு போகும்போது சட்டை பாக்கெட்லாம் கிழிஞ்சிரும். 5 வருஷம் இவங்க ஆளும்போது குட்கா விற்கலையா எங்கேயும்? இந்த பிரச்சனையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையில் மைலேஜ் கெயின் பண்ணுறது டிவிகேயா டிஎம்கேவா? இங்கே மைலேஜுக்காக யாருமே உழைக்கல. நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அண்ணா அதை விரும்பவும் இல்லை. அதை என்றைக்காவது விரும்பியிருக்கிறாரா? இல்லை. இன்றைக்கி சாதாரண எளிய மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு எப்போ போனாலும், தலைமைச் செயலகத்துக்கு எப்போ போனாலும் ஒரு முதல்வர் வராருன்றது அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில் பேசும் பொருளாக மாறி இருக்கா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் எந்த அமைச்சரை வேணாலும் போய் பார்த்துடலான்ற எண்ணம் மக்களுக்கு வந்திருக்கா இல்லையா? சாதாரண சாமானிய மக்களால் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் இருக்காங்கன்றத புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறாரா இல்லையா? இதில் யாருக்கு மைலேஜ்? அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் ஆடம்பரத்தையோ மன்னராட்சி முறையோ கட்டமைக்கலை. அது எங்களுக்கு வேண்டாம், தேவையும் இல்லை. இப்போ அதிக பர்சன்டேஜ் மக்கள் வந்து மக்களாக இருக்கட்டும், கட்சியினராக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் மேலே விமர்சனம் வச்சாலும், ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் பேச வந்தது வேறு, புரிஞ்சுக்கிட்டது வேறு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது. எப்போவுமே 2 பக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னது? அவர் பேச வந்ததே வேறு, இங்கே திருச்சி போட்டாங்க. நீங்கள் வந்து பேச வந்தது என்னன்றது கற்பனை காவியங்களுக்கு நான் வந்து ஒரு படத்தினோட இயக்குனர் இல்லை, நான் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகனும் அல்ல. உங்கள்கிட்ட நான் கதையும் கேட்க வரல. நீங்கள் பேசுனதுக்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ள முடியுமே தவிர்த்து, நான் பேச வந்தது வேறன்னா நம்ம நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி இங்கே பதில் சொல்ல முடியும்? இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்களுமே அந்த தான் சொன்னாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி கற்பனை காவியது. நான் இப்போ வந்து 10 அதாவது கிட்டத்தட்ட 56 ரைசர் வாங்கி வச்சுருக்கிறேன், சேவிங் ரைசர். ஏன்னா மீசை எடுத்துக்கிறேன்னு ஒரு இதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? சத்தியமாக அத்தனையிலுமே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும், உள்ளாட்சி நகராட்சிகளை கைப்பற்றும்,
நான் அந்த ரைசரெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு கொரியர் அனுப்பிட்டு அந்த சான்றிதழை உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். மீசை இல்லாமல் தான் வரணும். சொன்ன வார்த்தையை அதே பேர் நடந்துக்கணும். சொன்ன வாக்குறுதிகளை இங்கே நிறைவேற்றணும். என்ன சாதியத்தையும் இதையும் இழிவுபடுத்தி பேசியது இந்த RS பாரதி தானே? அதை குறித்து உன் மேலே திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? உங்கள் மேலே என்ன சொல்ல வரீங்க? உங்களை கொடுத்தன அப்போ பார்வை என்ன? உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குதா திமுக? நீ எந்த ஜாதிமா? நீ அந்த இந்த ஜாதி தானமான்னு கேட்டது யார்? உங்கள் அமைச்சர்கள் தானே. சேர்த்த வாரி யார் மேலே அடித்தாங்க? உங்கள் மேலே தான். இன்றைக்கி ஓட விட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? திருப்பியும் என்னங்க கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டீங்க. ஓகே, 2வது முறை வெற்றி பெற்றார். 2வது முறையும் தோற்றுருக்கீங்க ஸ்டாலின். அதை நீங்கள் உணரணும் இல்லையா? உங்களுக்கு தோற்று போனதுக்கப்புறமும் அடங்கலை. இன்னும் ஒருத்தர் புரிஞ்சும் புரியாமலும் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு தனி கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு கூட்டம், அவருக்குன்னு ஒரு திசை, எல்லாமே பேசுவார். ஆனால் கொள்கையெல்லாம் மாற்றிப்பேன்னு சொல்லுவார். அப்பப்போ கொள்கையை மாற்றிக்கணும்னா இந்த மாதிரி காமெடியை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றுன்னுவாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க. இப்போ நடந்திருக்க கைதாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை குறித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. வாழ்த்து. Book your next holiday at Grand Royal Tours. Give a missed call and get your free VIP pass 90872 00111. Ready to eat non-veg delicacies from Prabandam by Choran Mess.